அனைவருக்கும் வணக்கம். நான் இளங்கோ. நம்ம இப்போது ராமநாதபுரம் தொடர்வண்டி நிலையத்தில் தாங்க இருக்கிறோம். அதாவது ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பாம்பன் அந்த புதிய பாலம் கட்டியிருந்தாங்க இல்லைங்களா, ரயில்வே பாலம். அதை தாண்டி அப்படியே அந்த பாலத்தையும் அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு நேராக ராமேஸ்வரம் போயிட்டு ஒரு சுற்றுலா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறேன். அதாவது போகிற வழியில் ராமநாதபுரத்தில் வந்திருக்கிறோம். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 10, 2022 அன்னைக்கு நம்ம பழைய ரயில் பாலம் இருக்குது இல்லைங்களா, பாம்பனில் வந்து பழைய ரயில் பாலம் கிட்டத்தட்ட 100 ஆண்டு கடந்த ஒரு பழைய ரயில் பாலம் இருக்குது இல்லைங்களா, அந்த ரயில் பாலத்தில் ஜூலை 10, 2022 கடைசியாக நான் வந்து பயணம் செஞ்சுருக்கிறேன். அதுக்கு அடுத்த வந்த டிசம்பரில் நினைக்கிறேன், அது ஏதோ அபாய சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த புதிய மேம்பாலம் வந்து கட்டிக்கிட்டு புதிய ரயில்வே பாலம் வந்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த 22 ஜூலையில் போகும்போது அந்த புதிய ரயில் பாலம் கட்டிகிட்டு இருந்த பதிவும் நம்ம வந்து போட்டிருக்கிறோம். தற்பொழுது ஏப்ரல் 6ஆம் தேதி நினைக்கிறேன் 2025 இந்த பாலத்தை வந்து திறந்து வச்சுருக்கிறாங்க. நிறைய மக்கள் வந்து போயிட்டு பார்த்துட்டும் வந்திருக்கிறாங்க. நான் சரி முன்னாடியே போகலான்னு பார்த்தேன், நமக்கு கொஞ்சம் நேரம் காலம் சரியாக அமையலை. சரின்னு தற்பொழுது இந்த புதிய பாலத்தில் ஒரு தொடர்வண்டி பயணத்தை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ராமேஸ்வரத்துக்கு போயிருக்கிறேன். தற்பொழுது ஏதோ வந்துருச்சு, மண்டபம் அப்படின்ற தொடர்வண்டி நிலையத்தை தாண்டி போயிட்டுருக்குது நம்ம வண்டி. இதோ கடல் வழி பாலத்தில் நம்ம தொடர்வண்டி உள்ளே புகுந்துருச்சு. ஒரு அழகான ஒரு காலை வேளையில் சூரியன் மறைஞ்சு கொஞ்சம் மேகமூட்டமாக தான் இருந்தது, ரொம்ப வெளிச்சம் இல்லை. ஆனாலும் பரவாயில்ல, பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு நல்லா இதழமாக குளிர்ச்சியாக நல்லாவே இருந்தது. இப்போ நம்ம புதிய பாலத்து வழியாக தொடர் வண்டியில் போயிட்டுருக்கோம். பாருங்கள், அந்த பாலங்கள்லாம் எவ்வளோ அழகாக தெரிஞ்சிட்ருக்கு. இது வந்து பழைய பாலம், நடுவில் இருக்கிறது பழைய தொடர்வண்டி பாலம். அந்தாண்ட மேலே இருக்கிறது வழக்கம் போல் நம்ம பேருந்துகள் வண்டிகள் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு பாலம். அதில் எல்லாமே போய்க்கலாம், அந்த மாதிரியான சூழல். பார்த்திங்கன்னா 3 பாலமும் எவ்வளோ அழகாக நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 அல்லது 3 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், இதில் பயணிக்கிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக சிறந்த ஒரு அனுபவத்தை வந்து கொடுக்கும். அதாவது அந்த பழைய பாலம் 100 ஆண்டு பழமை வாய்ந்தது. அந்த பேருந்து போகிற பாலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டு கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். தற்பொழுது இது எல்லாமே வந்து சிறப்பு வாய்ந்த ஒன்று தான். ஏன்னா ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து இந்த ராமேஸ்வரம் தீவை இணைக்கக்கூடிய இந்த 3 பாலங்களுமே இணைக்கக்கூடியது தான். அதுலேயும் இந்த ரயில்வே பாலமும் அந்த பேருந்து செல்லக்கூடிய பாலமும் மிக முக்கிய பங்கு வந்து இது வகிக்குது. அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா தரைவழி பாலமாக ஒரு சில காலங்களில் இருந்திருக்கு, ஆரம்ப காலகட்டங்களில். அதுக்கப்புறம் படகு பயணம் இருக்குது இல்லைங்களா, படகுல தான் மக்கள் போக்குவரத்து இருந்திருக்குது. அந்த மாதிரி பல சூழல்களில் பல பரிணாமங்களை கண்டு அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நினைக்கிறேன் தொடர்வண்டி வந்து போட்டு அது வழித்தடத்தை போட்டு அதில் வந்து பயணம் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக கிட்டத்தட்ட 80, 90, 70, 80களில் நினைக்கிறேன் அந்த புதிய அதான் அந்தாண்ட தெரியுதுங்களா, புதிய இல்லை பழசு தான், அந்த பேருந்து செல்லக்கூடிய பாலம் இதோ இப்போ வந்துச்சு பாருங்கள். இந்த தூக்கு பாலம், அதாவது வெர்டிக்கல் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் தூக்கக்கூடிய இந்த பகுதி. ட்ரெயின் வந்து ஓரளவுக்கு மெதுவாக தான் போகுது, அதனால் நம்ம வந்து வீடியோ மட்டும்தான் நம்ம எடுத்தோம், அதனால் இதிலே நல்லா தெரியும், பார்க்கலாம். அதே மாதிரி அந்த பேருந்து செல்லக்கூடிய பாலங்களும் கிட்டத்தட்ட ஒரு 80 காலகட்டத்தில் போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த பழைய ரயில்வே பாலம் கிட்டத்தட்ட 100 ஆண்டை கடந்து போயிட்டுருக்குது. தற்பொழுது நம்ம செல்லக்கூடிய இந்த புதிய ரயில் பாலம் கிட்டத்தட்ட 1 மாதம் தான் ஆகுது திறந்து வச்சு. நம்ம ஒரு நல்ல அனுபவம். இந்த தொடர்வண்டி மெதுவாக போகும்போது அந்த ரயில் சத்தம் டக்குன்னு அடிச்சுக்கிட்டு போகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே கடல் அலைகள் இருக்குது இல்லைங்களா, அந்த அலைகள் எல்லாம் அப்படியே தண்ணி போய் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மிகச்சிறந்த அனுபவத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நாங்கள் போய் நின்றுட்டு வந்ததுக்கப்புறம் வந்தப்போ ராமேஸ்வரத்துலேருந்து மதுரைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெயின் போணுச்சு. ஏன்னா நம்ம ட்ரெயினுக்கு உள்ளே போகும்போது உள்ளே இருக்க முடியாது இல்லைங்களா, அதனால் வெளியே வந்துட்டு அங்கேருந்து ட்ரெயின் அந்த ட்ராக்கில் போகக்கூடிய காட்சிகள்லாம் பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருந்தோம். நம்ம போன நேரத்துக்கு நல்ல வேலை ஒரு ட்ரெயின் வந்து அந்த வழியில் கிராஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ட்ரெயின் போகுது. இது பார்க்குறதே ஒரு நல்ல அனுபவம். அதேமாதிரி பழைய ரயில் பாலம் இருக்குது இல்லைங்களா, அந்த பாலத்தை விட இந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா சற்று உயரமாகவே போட்டிருக்கிறாங்க. பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல முன்னெடுப்பு தான். நம்ம தமிழ்நாட்டில்
ஏன் ஆசிய கண்டத்திலே இந்த மாதிரியான ஒரு பாலம் வந்து இங்கே தான் மட்டும்தான் இருக்குது. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ராமநாதபுரம் ராமேஸ்வரத்தை இணைக்கக்கூடிய இந்த பாலம் தான். ஒரு நல்ல அனுபவத்தை நாங்கள் வந்து பெற்றுட்டு வந்தோம். இந்த காட்சிகள் வந்து நான் அந்த பாலம் கட்டிக்கிட்டு இருக்கும்போது நான் போயிட்டு வந்தேன்னு சொன்னீங்களா, அப்போ எடுக்கப்பட்ட காட்சிகள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து இப்போது கட்டி முடித்ததுக்கப்புறம் எடுக்கப்பட்ட காட்சிகள். உண்மையாலுமே ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்துச்சிங்க. ஒரு நல்ல ஓய்வு நாளில் இந்த வழியில் போய் ட்ரெயினில் ஒரு பயணம் செஞ்சுட்டு வாங்க. முடிஞ்சால் உங்கள் குடும்பத்தோட பயணம் செஞ்சுட்டு வாங்க. ஒரு நல்ல சிறந்த அனுபவத்தை கண்டிப்பாக உங்கள் வாழ்நாளில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை அனுபவிப்பதற்கு இது ஒரு சிறந்த அனுபவமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பெட்டியில் தெரிவிங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள பதிவுகளையும் தகவல்களையும் தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.